வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்டோ ஜியோ போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடியை ஜாக்டோ ஜியோ கொடுத்துட்டாங்க. வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோவுடைய காலவரையற்ற போராட்டங்களை திறந்துட்டாங்க. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது. அரசுடன் நடத்தப்பட்ட சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து இது அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை நடத்தினர். பல மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் ஊழியர்கள் அடிப்படை கோரிக்கைகள் குறித்து அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த நிர்வாகிகள் போராட்டத்தை தீவிரமடைந்த தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ ஜாக்டோ ஜியோ போராட்டத்தினுடைய முக்கிய அம்ச கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதில் முன்னாடி இருக்கிற முக்கிய 10 அம்ச கோரிக்கை என்னென்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து தேர்தல் வாக்குறுதிப்படி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும். பள்ளிகள் மற்றும் அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைந்து நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும். முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈட்டிய விடுப்பு, சரண்டர் லீவ் மற்றும் அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஜாக்டோ ஜியோ முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. இதனால் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ள இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பங்கேற்காங்க. இதனால் அரசு பள்ளிகள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த பணிகள் பாதிப்பு அடையலாங்க. வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை முக்கிய அலுவலகங்களின் இயக்கம் முடங்கும் அபாயம். பொதுமக்களுக்கு அத்தியாவசிய அரசு சேவைகள் பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம். ஜனவரி 6ஆம் தேதிக்குள் மீண்டும் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணுமா அல்லது போராட்டம் வலுப்பெறுமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் தரப்பில் ஒரு சில பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கு. தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் போராட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதன்படி டிசம்பர் 27 அன்று மாநிலம் முழுவதும் கருப்பு பட்டை அணிந்து பணிக்கு சென்று தங்கள் கண்டன பதிவு செய்தல் மற்றும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தமிழகம் மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்தாங்க, வரும் பொங்கல் பண்டிகை மூலம் காலங்களில் கைது நடவடிக்கை அரசு மேற்கொண்டாலும் அதற்கு அஞ்சப்போவது இல்லை என தெரிவித்தனர். ஸோ எத்தனை வந்தாலும் சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் எங்களது வாழ்வாதார போராட்டத்தை மிக வலுவாக முன்னெடுப்போம் என அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே ஆரம்பிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஜனவரி 6ஆம் தேதி முக்கிய போராட்டம் நடக்கும் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு தகவல்கள் வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்புடைய காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறாங்க மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவில் இந்த டைம் உயர்த்துறதுக்கு உண்டான கோரிக்கைகள் வந்திருக்கு. ஸோ அதனால் பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய ரோஷனான தற்காலிக தெரிவு பட்டியலை நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். தற்காலிக தெரிவு பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா விடுபட்டிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா இசை மையத்துக்கு சென்று உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய பெயர்களை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முக்கியமான குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் இதில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அதை உடனடியாக நடத்தணும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது. தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் 2013 டெட் பேட்சுக்குண்டான போஸ்டிங்கு எல்லாமே போட போகிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தற்காலிக தெரிவு பட்டியலை இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடுவாங்க. அதுக்கு முன்னாடி காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை நமக்கு கணிசமாக உயரும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நண்பர்களே, பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கவலையை விடுங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு
தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்டோ ஜியோ போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடியை ஜாக்டோ ஜியோ கொடுத்துட்டாங்க. வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோவுடைய காலவரையற்ற போராட்டங்களை திறந்துட்டாங்க. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது. அரசுடன் நடத்தப்பட்ட சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து இது அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை நடத்தினர். பல மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் ஊழியர்கள் அடிப்படை கோரிக்கைகள் குறித்து அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த நிர்வாகிகள் போராட்டத்தை தீவிரமடைந்த தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ ஜாக்டோ ஜியோ போராட்டத்தினுடைய முக்கிய அம்ச கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதில் முன்னாடி இருக்கிற முக்கிய 10 அம்ச கோரிக்கை என்னென்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து தேர்தல் வாக்குறுதிப்படி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும். பள்ளிகள் மற்றும் அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைந்து நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும். முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈட்டிய விடுப்பு, சரண்டர் லீவ் மற்றும் அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஜாக்டோ ஜியோ முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. இதனால் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ள இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பங்கேற்காங்க. இதனால் அரசு பள்ளிகள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த பணிகள் பாதிப்பு அடையலாங்க. வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை முக்கிய அலுவலகங்களின் இயக்கம் முடங்கும் அபாயம். பொதுமக்களுக்கு அத்தியாவசிய அரசு சேவைகள் பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம். ஜனவரி 6ஆம் தேதிக்குள் மீண்டும் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணுமா அல்லது போராட்டம் வலுப்பெறுமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் தரப்பில் ஒரு சில பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கு. தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் போராட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதன்படி டிசம்பர் 27 அன்று மாநிலம் முழுவதும் கருப்பு பட்டை அணிந்து பணிக்கு சென்று தங்கள் கண்டன பதிவு செய்தல் மற்றும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தமிழகம் மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்தாங்க, வரும் பொங்கல் பண்டிகை மூலம் காலங்களில் கைது நடவடிக்கை அரசு மேற்கொண்டாலும் அதற்கு அஞ்சப்போவது இல்லை என தெரிவித்தனர். ஸோ எத்தனை வந்தாலும் சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் எங்களது வாழ்வாதார போராட்டத்தை மிக வலுவாக முன்னெடுப்போம் என அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே ஆரம்பிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஜனவரி 6ஆம் தேதி முக்கிய போராட்டம் நடக்கும் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு தகவல்கள் வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்புடைய காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறாங்க மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவில் இந்த டைம் உயர்த்துறதுக்கு உண்டான கோரிக்கைகள் வந்திருக்கு. ஸோ அதனால் பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய ரோஷனான தற்காலிக தெரிவு பட்டியலை நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். தற்காலிக தெரிவு பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா விடுபட்டிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா இசை மையத்துக்கு சென்று உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய பெயர்களை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முக்கியமான குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் இதில் பார்த்திங்க அப்படின்னா,
தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அதை உடனடியாக நடத்தணும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது. தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் 2013 டெட் பேட்சுக்குண்டான போஸ்டிங்கு எல்லாமே போட போகிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தற்காலிக தெரிவு பட்டியலை இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடுவாங்க. அதுக்கு முன்னாடி காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை நமக்கு கணிசமாக உயரும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நண்பர்களே, பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கவலையை விடுங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.